ஆட்ட மரபுகள். கரகாட்டம், பறையாட்டம், தேவராட்டம்னா நீங்க சாதின்னு நினைச்சுக்காதீங்கப்பா. அது கம்பளத்த நாயக்கர்களால் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு ஆட்டம். அதற்கு அந்த பெயர் உண்டு. ஒயிலாட்டம், கழியலாட்டம், இப்படி 100க்கும் மேற்பட்ட ஆட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அவற்றுக்கு பின்னணியாக இசை இருக்கிறது. இசைக்கான தாளத்தோடு தான் அவருடைய அடவுகள் இருக்கு. நீங்க பறையாட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நேரில் பார்க்கலனாலும் யூடியூப்லயாவது பார்த்திருப்பீங்க. இப்போ பறையை இசைத்து கொண்டே கலைஞர்கள் ஆடுகின்ற ஆட்டம். அவர்களுடைய ஆட்டம் நீங்கள் பார்த்திருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு சொல்றேன். அது நிலம் அதிர ஆடக்கூடிய ஆட்டம். பறையை அடிக்கும் பொழுது நாம் யாரும் இப்படி உட்கார்ந்திருக்க மாட்டோம். குறைஞ்சபட்சம் தலையாவது ஆட்டும். நையாண்டி மேளம் நீங்க பார்த்திருப்பீங்க. கல்யாணத்தில் வாசிக்கிறத நான் சொல்லல. கரகாட்டத்திற்கு பின்னணி இசையாக வாசிக்கப்படுவது. அவர் அடிக்கிற அடியில அப்படி தலை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். இங்க அடி விழுதோ இல்லையோ தலையினுடைய அடி நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப இசைக்கக்கூடியவர்கள் உட்பட உடல் முழுவதும் இசையை நிரப்பிக் கொள்கிறார்கள். அப்ப நம்முடைய தமிழ் உடல், நான் சொல்கிறேன், தமிழ் உடல், தமிழரினுடைய உடல் ஆட்டத்திற்கு பழக்கப்பட்டது. இசையை நிறைத்துக் கொள்கின்ற ஆற்றல் உடையது. அதனாலதான் நம்மளால ஒரு இசைக்கருவியை வாசிக்கும் பொழுது நம்மால் அமைதியாக உட்காரவே முடியல. ஏன்னா நமக்கு ஜீன்ல அது இருக்கு, அந்த ரத்தத்தில் அது அந்த அணுக்கள் கலந்துருக்கு. அதனால அப்படி இந்த வயதானவங்க தடுமாறுறாங்களா அது மாதிரி இல்லை, இந்த போதையில் தடுமாறுறவங்க மாதிரி நம்ம இருக்கிறோம். ஏன்னா அது நம்முடைய மரபு, நமக்கான அடையாளம். நீங்கள் அப்படி இல்லை என்றால் உங்களை சந்தேகப்பட வேண்டி இருக்கும். நீங்கள் தமிழர் தானா அப்படின்னு அந்த அளவுக்கு நம்முடைய ஐடென்டிட்டியாக, அடையாளமாக அது மாறி இருக்கிறது.